Global Talk. அன்புள்ள எமது குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள் தற்போது மத்திய கிழக்கில் வெளியாகும் செய்திகள் சம்பந்தமாக சுருக்கமாக எடுத்துக் கூறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வகையிலே இலங்கையில் உங்களுக்கு தெரியும், எதிர்க்கட்சிகள் எல்லாம் அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றது. அதாவது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் செய்யும் விடயங்களை ஏன் இதுவரையும் வாய் திறந்து கண்டன அறிக்கையை வெளியிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அரசாங்கத்தின் மீது முன்வைக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச அவர்கள் கூட நாங்கள் ஈரானிய மக்களுடன் நிற்கின்ற இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று அறிக்கையை விட்டுள்ளார்கள். ஆனால் அரசாங்கமோ ஒரு நிதானமாக இந்த விஷயத்தை கையாளுவது போலத்தான் புரிகிறது. அமெரிக்கா பக்கமோ அல்லது இஸ்ரேல் பக்கமோ ஈரான் பக்கமோ வாய் திறக்காமல் நடுநிலையாக அமைதியாக இருப்பது அது ஒரு ராஜதந்திர நோக்கு, தூர நோக்கு என்று அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த அரசாங்கம் அநீதியை ஒருபோதும் ஆதரிக்கப் போவதில்லை. இருந்தும் ஈரானுக்கு சார்பாக இப்போது வாய் திறந்தால் இந்த அமெரிக்கா இஸ்ரேலின் கெடுபிடிகள் இலங்கைக்குள் நிலவும். அதன் மூலம் இந்த நாட்டில் ஆட்சி கவிழ்ப்பு கூட இறுதியில் நிகழும். இது எதிர்க்கட்சிகளுக்கு வாசியாக மாறும் என்பதால் அரசாங்கம் நிதானமாக இதனை கையாள்கின்றது என்று சில அரச அறிவியல் ஆய்வாளர்கள் எழுதியிருந்ததை பார்க்க கிடைத்தது. அதே நேரத்தில் ஈரானுடைய ஒரு சாதாரண போர்க்கப்பல் சுமார் 30 வரையிலான மாலுமிகள் கொண்ட சென்ற வாரங்களில் இந்தியாவோடு சேர்ந்து ஒரு கடற்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது. இவ்வாறு கடற்பயிற்சியை முடித்துவிட்டு ஈரான் நோக்கி அரபிக்கடல் ஓரமாக திரும்பிக் கொண்டிருக்கும் வேளையில் இலங்கையுடைய கடல் ஆட்புல எல்லைக்கு வெளியே, அதாவது 12 மைலுக்கு அங்காலே இந்த கப்பல் திடீரென்று விபத்துக்குள்ளானதாக செய்திகள் கிடைக்கின்றது. அது அமெரிக்காவுடைய தாக்குதலா அல்லது கப்பலில் ஏதும் சேதம் ஏற்பட்டு விபத்துக்குள்ளானதா என்ற செய்தி இதுவரையும் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த கப்பலில் இருந்து இலங்கை நோக்கி உதவி கேட்ட போது இலங்கை அரசாங்கம் அது அமெரிக்கர்களோ இஸ்ரேலியர்களோ அல்லது ஈரானியர்களோ என்று பார்க்காமல் உடனடியாக பாதுகாப்பு அமைச்சோடு தொடர்பு கொண்டு விரைவாக தீர்மானம் எடுத்து அந்த கப்பலை, அதாவது அந்த கப்பலில் உள்ள சுமார் 30 மாலுமிகளை காலி துறைமுகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். பின்னர் இவர்கள் தற்போது காலி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக இந்த ஈரானிய ராணுவம், அதாவது கடற்படையினர்கள் அனுமதிக்கப்பட்டு இலங்கை அரசாங்கத்தினால் சிகிச்சை வழங்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இன்னொரு செய்தியாக உங்களுக்கு தெரியும், லெபனான் அறிவித்துக் கொண்டே இருந்தது. அதாவது லெபனான் போராளிகள் இஸ்ரேலுக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள், ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்தால் நாங்கள் நிச்சயம் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று. அதனைத் தொடர்ந்து இந்த லெபனானிய போராளிகள், அதாவது ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது தாக்குதலை ஆரம்பித்தார்கள். இவ்வாறு தாக்குதலை ஆரம்பித்த போது லெபனானிய அரசாங்கம், அங்கு காணப்படும் பிரதமரும் ஜனாதிபதியும் ஹெஸ்புல்லாக்களுக்கு எதிராக பேசினர். அதாவது எமது நாட்டுக்குள்ளிருந்து இஸ்ரேலை தாக்குவது நாட்டுக்கு ஆபத்து, இது நாட்டுக்கு குழப்பம் விளைவிக்கும் செயல் என்று லெபனானிய ஜனாதிபதி ஜோசப் பவுனும், அவர் கிறிஸ்தவர், லெபனானிய பிரதமர் முஸ்லிமான முகமது நஃபி நினைக்கிறேன், அவரும் குறிப்பிட்டிருந்தார். லெபனான் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அப்படித்தான் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கிறிஸ்தவராக இருப்பார், அதே நேரத்தில் பிரதமர் முஸ்லிமாக இருப்பார் என்பதுதான் அந்த கான்ஸ்டிடியூஷன். அதன் அடிப்படையில் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். ஆனால் இஸ்ரேல் அத்துமீறி தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர்களையும் உறுப்பினர்களையும் தொடர்ந்து குறிவைத்து வருவது, கொல்லுவது சம்பந்தமாக இந்த தலைவர்கள், அதாவது லெபனானிய தலைவர்கள் பேசுவது கிடையாது. இந்த ஹிஸ்புல்லாக்கள் ஈரானோடு சேர்ந்து நாங்களும் போருக்குள் குதிக்கப் போகின்றோம் என்று குறிப்பிட்ட உடனேயே இந்த நஃபியும் பாய்ந்து எழுந்து கண்டனம் தெரிவிப்பதை காணக்கூடியதாக உள்ளது. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் அவற்றை கவனத்தில் எடுக்கவே இல்லை. வடக்கு இஸ்ரேல் மீது தாக்குதலை செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் தற்போது தரை வழியாக நேரடியாக ஹெஸ்புல்லாக்களோடு மோதுவதற்காக லெபனானுக்குள் படைப்படையாக நுழைந்து கொண்டிருக்கின்றது. ஹெஸ்புல்லாக்கள் குறிப்பிடுகிறார்கள், இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், நேருக்கு நேர் மோதுவோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது இஸ்ரேலிய ராணுவம் லெபனானுக்குள் நுழைகிறது. இந்த லெபனானிய ராணுவம், அதாவது ஜோசப் பவுன், இந்த நஃபி அவர்களுடைய அரசாங்கத்தின் ராணுவம் தற்போது பின்வாங்கி சென்று விட்டது. தற்போது ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேல் படையினருக்கும் தற்போது தெற்கு லெபனானில் மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளை ஹெஸ்புல்லாக்கள் ஒரு அபாயகரமான வேலையை செய்துள்ளார்கள். அதாவது இவ்வளவு நாளும் ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுடைய ராணுவ இலக்குகளை மாத்திரம் தான் தாக்கினார்கள். ஆனால் தற்போது கிடைக்கும் செய்தி, இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லாக்கள் பலமாக மக்கள், அதாவது இஸ்ரேலிய மக்கள் குடியிருக்கும் பகுதி மீது பலத்த ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒரு பக்கம் ஈரானுடைய தாக்குதல், இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இதனால் இஸ்ரேல் மிக அவசரமாக தெற்கு இஸ்ரேலில் உள்ள, அதாவது ஹெஸ்புல்லாக்கள் தாக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் உள்ள மக்களை அவசரமாக வெளியேறுமாறும் மறு அறிவித்தல் வரை அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவித்துள்ள செய்திகளும் தற்போது பார்க்க கிடைக்கின்றது. அடுத்தது ஹூதிகள் ஒரு அறிவித்தல் விடுத்திருக்கின்றார்கள். இந்த சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிராக
எதிராக எந்த ஒரு தாக்குதலை செய்யுமானால் நாங்கள் அதிரடியாக சவுதி அரேபியா மீது தாக்குதல் மேற்கொள்வோம் என்று குறிப்பிட்டுள்ளது. தற்போது ஈரானுடனான உச்சகட்ட போர் ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் கூட ஹெஸ்புல்லாக்களும் போருக்குள் குதித்து விட்டார்கள். அதாவது தற்போது இஸ்ரேலை தாக்குகின்றார்கள். ஈரானும் இஸ்ரேல் உட்பட மத்திய கிழக்கின் அனைத்து அமெரிக்க இலக்குகளையும் தாக்கி அளித்து வரும் வேளையில் ஹூதிகள் ஏன் இவ்வளவு மௌனம் காத்து வருகின்றார்கள் என்பது கேள்விக்குறியான விஷயமாகத்தான் உள்ளது. ஏன் சொன்னால் ஹூதிகளிடம் ஹெஸ்புல்லாக்களை விட பலத்த ஆயுதங்கள், ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் எல்லாம் உள்ளது. இதற்கு முன்னால் இஸ்ரேல் குடியிருப்புகள் மீது பலத்த தாக்குதல் செய்துவிட்டு தான் ஒரு புயல் ஓய்ந்தது போல அமைதி காத்து வந்தார்கள். ஆனால் இந்த போரில் ஆங்காங்கே செங்கடலில் சென்ற ஒரு சில கப்பல்களை மாத்திரம் தாக்கிவிட்டு அமைதியாக இருந்து விட்டார்கள். இன்னும் இந்த போருக்குள் நேரடியாக அவர்கள் நுழையவில்லை. ஏதோ ஒரு தந்திரம் உள்ளது. அவ்வாறு இருக்கும் போது தற்போது ஒரு அறிவித்தல் வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அறிவித்தல் தான் ஈரானுக்கு எதிராக சவுதி அரேபியா போரில் ஈடுபடுமாயின் ஹூதிகள் சவுதி அரேபியாவுக்கு எதிராக நுழைவது தவிர்க்க முடியாது என்று அறிவித்துள்ளார்கள். இப்படியும் உங்களுக்கு தெரியும், தற்போது ஈரானோடு இந்த இஸ்லாமிய நாடுகளை கொழுவு விடுவதற்கான தந்திரங்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்து வருகிறது. நேற்றைய முன்தினம் உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி சுத்திகரிப்பு நிலையமான அரம்கோவையும் அதனை அடுத்து இன்னொரு சிறிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தையும் ஈரான் தாக்கியதாக செய்திகள் வெளியானது. அதனை எமது பதிவில் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். ஆனால் தற்போது ஈரான் அறிவித்துள்ளது, இந்த இரண்டு தாக்குதலும் நாங்கள் செய்யவில்லை. அப்படியா இருந்தால் இதை யார் செய்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு புரியும். அதாவது இவ்வாறான தாக்குதல்கள் எல்லாம் இந்த கட்டார், சவுதி அரேபியா, இந்த இஸ்லாமிய நாடுகளுக்குள் பொதுமக்களையும் அரசு சொத்துக்களையும், அதாவது அரபு நாடுகளுக்கே உரிய அரசு சொத்துக்களையும் இலக்காக வைத்து இந்த மொசாடும் இந்த அமெரிக்காவும் செய்துவிட்டு அதை ஈரானின் தலையில் வைத்துவிட்டு ஈரானோடு இஸ்லாமிய நாடுகளை கொள்ளுவி போரை தொடுத்து விடுவதற்கான சதிகள் நடந்து கொண்டிருப்பதை கவனிக்கக்கூடியதாக உள்ளது. நேற்று கூட கத்தார் நாட்டில் பொதுமக்கள் வாழும் இடங்களுக்கு வெடிகுண்டுகளை வைப்பதற்கு திட்டமிட்ட இஸ்ரேலிய கூலிப்படை மொசாடுகள், அதாவது இந்த மொசாடு சொன்னா அரபிகள் தான், இவர்களை கத்தார் கைது செய்ததும் குறிப்பிடத்தக்கது. சம்டைம் இந்த கத்தாரில் பொதுமக்கள் வாழும் பகுதியில், சந்தைகளில், பள்ளிகளில், பொது இடங்களில் இதோ ஈரான் தாக்கிவிட்டார்கள் என்று சொல்லி ஈரானுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சியை உண்டு பண்ணுவதற்கான பெரியதொரு திட்டமிடல் தற்போது இந்த மொசாடும் அமெரிக்காவும் செய்து வருவது போலவே செய்திகளை வைத்து பார்க்கும் போது தென்படுகிறது. இருந்தாலும் ஈரானுடைய புலனாய்வு தகவல் அடிப்படையில் இந்த ஆயத்துல்லா அலி கொமைனி கொலை செய்யப்படுவதற்கு ஒரு பின்னணி சதியாக இந்த அரபு நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா இருந்ததாக பலத்த தகவல்கள் வெளிவந்ததையும் காணக்கூடியதாக உள்ளது. அதேவேளை உங்களுக்கு தெரியும், ஈரான் துருக்கியின் மீது, அதாவது துருக்கியில காணப்படக்கூடிய அமெரிக்க தளம் மீது தாக்குதல் மேற்கொண்டது. அதே போல் துபாய், சவுதி அரேபியா, கத்தார் போன்ற அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போதெல்லாம் அந்தந்த நாட்டு பொதுமக்கள் ஈரானுக்கு ஆதரவாக கோஷமிடுவதையும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதையும் காணக்கூடியதாகத்தான் உள்ளது. அதாவது அமெரிக்கர்களை இந்த மத்திய கிழக்கிலிருந்து விரட்டுங்கள், அரபு நாடுகளில் வாழும் நல்ல உள்ளங்களின் ஏகோபித்த முடிவு என்பது ஒட்டுமொத்த தகவல்களையும் வைத்து நோக்கும் போது நமக்கு புரிகிறது. ஜோர்தானில் அமெரிக்காவுடைய அதிக ராணுவ தளபாடங்கள் குவிக்கப்பட்டிருந்த போதும் ஜோர்தானின் பெரும்பான்மை மக்களோ ஒருபோதும் ஆதரவு கிடையாது இந்த அமெரிக்காவுக்கு. மத்திய கிழக்கில் தற்போது நன்கு புரிந்துவிட்டது, வேறு வேறாக பார்க்கக்கூடியதாக, பிரித்து பார்க்கக்கூடியதாக உள்ளது. அதாவது இந்த அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவாளர்கள் யார் என்று சொன்னால் இந்த சவுதி, கத்தார், குவைத், ஜோர்தானிய ஆட்சியாளர்கள் தான் தற்போது முனாஃபிக்குகளாக இந்த அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவாளராக காணப்படுகின்றார்கள் என்பது இந்த போரின் மூலம் தெளிவான பார்வையை தருகிறது. அடுத்தது சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், நேற்று ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமைனி அவர்களின் மகனையே தெரிவு செய்வதாக இருந்த செய்திகள் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து நானும் பதிவிட்டிருந்தேன். ஆனால் சட்டப்படி உத்தியோகபூர்வமாக நேற்றே ஆயத்துல்லா அலி கமைனி அவர்களுடைய மகனான முஜ்தபா கமைனி சட்டப்பூர்வமான, அதாவது அவர்களுக்கு இடையில் காணப்படும் ஒரு சட்டப்பூர்வ தேர்வு மூலம் தெரிவு செய்யப்பட்ட செய்தி வெளியாகியுள்ளது. இந்த வகையில் முஜ்தபா கமைனி அவர்களே நாம் இதற்கு முன்னர் குறிப்பிட்டது போல ஈரானுடைய ஆன்மீக தலைவராக ஈரான் இன்டர்நேஷனல் செய்தி ஊடகம் வெளியிட்டுள்ளது. நேற்று வரை, அதாவது அலி கொமைனி அவர்கள் மரணித்து உத்தியோகபூர்வமாக முஜ்தபா கொமைனி தெரிவு செய்யப்படும் வரை தற்போது இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரினை வழிநடத்தியவர் ஆயத்துல்லா அலி ரிசா அராஃபி என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் நேற்று தனது எக்ஸ் தளத்தின் உத்தியோகபூர்வ பக்கத்தில் வெளியிட்ட ஒரு செய்தி என்னென்று சொன்னால் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது அதனை தமிழ் மொழி பெயர்ப்பில் குறிப்பிடுகிறேன். பாலஸ்தீன அன்பான சகோதர சகோதரிகளே, தயாராக இருங்கள், விரைவில் உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தியை அறிவிப்போம். ஈரானுக்காக பிரார்த்தியுங்கள், உங்கள் பிரார்த்தனைகள் எங்களுக்கு மிகவும் தேவை என்று அவரது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்த செய்தியையும் காணக்கூடியதாக இருந்தது. அதேவேளை ஈரானுடைய ஜனாதிபதி பெஷக்ஷியன் அவர்களும் செய்தி வெளியிட்டிருந்தார்கள். அதாவது நாங்கள் தற்போது எதிரிகளுக்கு எதிராக ஏவுகணை மூலம் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில மாதங்களில் நேரடியாக இந்த ஜியோனிஸ்டுகளோடு உடல் ரீதியான போரில் ஈடுபட உள்ளோம், அதாவது தரைவழி தாக்குதலில் ஈடுபட உள்ளோம் என்ற செய்தியை ஈரானிய ஜனாதிபதி ஊடகங்களுக்கு தெரிவித்த செய்தி
செய்தியும் வெளியானது. இந்த வகையிலே ஈரானுடைய அலி ரெசா மற்றும் ஜனாதிபதி பெசக்ஷியன் குறிப்பிடும் செய்தியை வைத்து பார்த்தால் ஈரான் ஜெருசலத்துக்குள் தரை வழியாக நுழைவதற்கான காலம் மிக அண்மித்து வருகின்றது என்பது போலவே நமக்கு ஏதோ புரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த செய்தி என்னவென்று. என்று சொன்னா இந்த தற்போது நடக்கிற தாக்குதல்ல தற்போது ஈரான் இஸ்ரேலில் ஜெருசலத்தை இடைவிடாது தாக்கி வருகிறது. அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவை தவிர அதாவது இஸ்ரேலிய குடியேறிய அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும், குறிப்பாக அந்த ஜெருசலத்தை சுற்றி குடியிருக்கின்றவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தில் கடமையாற்றும் ராணுவ வீரர்களுடைய குடும்பங்களே இந்த ஜெருசலத்தில் அதிகமாக குடியேற்றப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தெரியும் இஸ்லாமியர்கள் ஜெருசலம் மீது தாக்குதல் செய்ய மாட்டார்கள். காரணம் என்னென்று சொன்னா ஜெருசலம் முஸ்லிம்களுக்கு ஒரு புனிதமான நகரம். ஆகவே அங்கு பெரிய தாக்குதல்கள் இடம்பெற முடியாது. எனவே மிக பாதுகாப்பான இடமாக இந்த ராணுவ குடும்பங்களும் மற்றும் நெத்தன்யாஹு கூட ஜெருசலத்தை தலைநகரமாகவும் வாழ்விடமாகவும் அமைத்துக் கொள்வதற்கு இதுவே காரணம். நீங்கள் சில இலங்கையுடைய பிரபலமான தமிழ் ஊடகங்களில் நீங்க கேட்டிருப்பீங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அண்மையில் நிலத்தின் கீழே மிகப்பெரிய பதுங்கு குழிகள் அமைக்கப்பட்டு அதற்கு கீழேயே இந்த ராணுவ ரகசிய கூட்டங்களை இந்த இஸ்ரேல் நெத்தன்யாஹு தலைமையில் நடத்தி வருகின்றது என்ற செய்தி பிரபலமாக பேசப்பட்டது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதுபோலவே இந்த ஈரானுடைய துல்லியமான தாக்குதலில் நெத்தன்யாஹு உயிரிழந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததாக அல் ஜசீரா யோகித்திருந்தாலும் பிறகு நெத்தன்யாஹு வெளியே வந்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்ததை நாம் காணக்கூடியதாக இருந்தது. நெத்தன்யாஹுடைய வீடு மற்றும் அலுவலகங்கள் எல்லாம் ஈரானால் நொறுக்கி மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டு விட்டது. அவ்வாறு இருந்தும் நெத்தன்யாஹு இன்னும் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த ஜெருசலத்தில் அந்த அக்ஸா பகுதிக்கு கீழே காணப்படக்கூடிய பதுங்கு குழிகளும் பங்கர்களுமாக இருக்கலாம் என்று ஊடகங்கள் ஒரு யூகத்தை வெளியிடுவது குறிப்பிடத்தக்கது. என்று சொன்னால் எந்த வகையிலும் ஹமாஸோ ஹெஸ்புல்லாக்களோ ஈரானோ இந்த அல்-அக்ஸா மீது தாக்குதல் நடத்த மாட்டாங்க. ஆகவே இவர்கள் ஒளிந்திருக்கக்கூடிய நல்லதொரு இடம் இந்த அக்ஸா வளாகத்துக்கு கீழே அமைக்கப்படும் இந்த பதுங்கு குழிகளே என்பது நமக்கு ஓரளவு யூகிக்கக்கூடியதாக உள்ளது. இந்த வகையிலே சகோதரர்களே, இந்த ஜெருசலத்தை சுற்றியுள்ள இந்த இஸ்ரேலிய குடியிருப்புகளையும் பாதுகாப்பு அரண்களையும் அகற்றுவதற்காக ஈரான் தொடர்ச்சியான தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது. இது ஈரானுடைய தூர நோக்காக கூட இருக்கலாம். சம்டைம் நேரடியாக ஜெருசலத்துக்குள் நுழைவதற்கு முன்னதாக இந்த ஜியோனிஸ்டுகளை கிளியர் பண்ணும் வேலை, துடைத்தெறியும் வேலை நடைபெறுவது போலவே விளங்குகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரானிய ஜனாதிபதியும் செயலாளர் ஆயத்துல்லா அலி ரிசா அவர்களுடைய கூற்றும் என்ன நடக்கப் போகின்றது என்று பார்ப்போம். அடுத்த சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், நேற்று இரவு விடிய இஸ்ரேலின் பல இடங்கள் மீது இதுவரையும் பாவிக்கப்படாத சில ஏவுகணைகளை பயன்படுத்தி ஈரான் பலத்த தாக்குதலை செய்தது. அதுபோல அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் பல இடங்களில் தாக்குதல் நடத்தியிருந்தது. இதுவரை பல ஊடகங்கள்ல உத்தியோகபூர்வம் இல்லாமல் கிடைக்கும் செய்தியில் சுமார் 10,000க்கு மேற்பட்ட அமெரிக்க படை கடலிலே உயிரிழந்துள்ளது என்றும் இஸ்ரேலை போல எண்ணிக்கையை குறைத்து 5-10 என்று பொய்யான செய்தியை வெளியிட்டு வருவதாகவும் பிரபல தமிழ் ஊடக செய்திகளை குறிப்பிடுகிறது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடைய போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் தற்போது ஈரானிலிருந்து 1000 மைல்களுக்கு அப்பால் பின்வாங்கிவிட்டது என்று அமெரிக்கா குறிப்பிட்டிருந்தது. ஏன் பின்வாங்க வேண்டும்? இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் மீது சாரமாரியான ஈரானுடைய ராக்கெட் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. ஆகவே இந்த 1000 மைலுக்கு அங்கால நிற்பதாக எடுத்துக்கொண்டாலும் அந்த கப்பலுக்குள் சுமார் 5500க்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் காணப்படுகின்றார்கள். ஆகவே அங்கு ஓரிரு இராணுவத்தினராக கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று நாம் பொதுவாக சிந்தித்து பார்த்தால் அதற்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்க வேண்டும். ஆனால் சீனா மற்றும் ரஷ்யாவின் கணிப்புப்படி 1000 மைல்களுக்கு அப்பாலும் அந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் கடலில் இல்லை என்ற செய்தியே தெரிய வருகிறது. ஆகவே கப்பல் மூழ்கிவிட்டதா அல்லது கப்பலை எடுத்துக்கொண்டு எங்கேயோ கொண்டு போய் ஒழித்து விட்டார்களா, எதுவுமே இன்னும் தெளிவில்லாத செய்தியாக காணப்படுகிறது. ஆனால் பெரியதொரு சாத்து அந்த கப்பலுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பது மட்டும் புரிகிறது. இன்னொரு செய்தி சகோதரர்களே, தொடர்ந்து ஈரானின் பக்கங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. மிக விரைவில் ஈரான், அதாவது இன்னும் சில தினங்களுக்குள் நியூக்ளியரை தயாரிக்க ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருக்கின்றது, அவற்றை பொருத்தி பரிசோதனை நடத்துவதற்கு தயாராக உள்ளது என்று பலமாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. நேற்றும் இன்றும் கூட ஈரானில் சில இடங்களில் நில அதிர்வுகள் உணரப்பட்ட செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இது பெரும் சந்தேகத்தை கிளப்புகின்றது. இந்த வகையிலே IAEA சொல்கிறது, இதுவரை அவர்கள் அணுகுண்டு எதுவும் பரிசோதிக்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ஆயத்துல்லா அலி ரிசா அவர்கள் தங்களது பக்கத்தில் வெரி சூன் என்று சொல்லி நியூக்ளியர், அதாவது அணுகுண்டுடைய பக்கத்தை பதிவேற்றிருக்கின்றார். இந்த வகையிலே ஈரான் தற்போது அணு ஆயுதத்தை உருவாக்கப் போகிறது என்பது நமக்கு புரிகிறது. ஆனால் இன்று காலையில் நான் ஒரு செய்தி பார்க்க கிடைத்தது. அந்த எக்ஸ் தளத்தில் தான் பார்த்தேன். அது ஈரானிய பக்கங்களில் இருந்து வந்த செய்தி. ஈரான் நியூக்ளியர் டெஸ்டை, அதாவது அணுகுண்டு பரிசோதனையை வெற்றிகரமாக பூர்த்தி செய்து உலகில் 10வது அணு ஆயுதத்தை கொண்ட நாடாக மாறிவிட்டது என்ற செய்தியை பார்க்க கிடைத்தது. ஆனால் அந்த செய்தி வேற எந்த பக்கங்களிலும் இதுவரையும் வெளிவரவில்லை.
பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த செய்தி மிக விரைவில் நமக்கு கிடைக்கும். இந்த வகையிலே சகோதரர்களே, இதுவரை எந்தெந்த நாடுகள் எல்லாம் உத்தியோகபூர்வமாகவோ அல்லது உத்தியோகபூர்வம் இல்லாமலோ அணுகுண்டுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், ஒன்று ஐக்கிய அமெரிக்கா, அடுத்தது ரஷ்யா, அடுத்தது இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம், அடுத்தது பிரான்ஸ், அடுத்தது சீனா, அதுக்கு பிறகு இந்தியா, அதுக்கு பிறகு பாகிஸ்தான், அதுக்கு பிறகு இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை, ஆனால் இஸ்ரேலிடம் அணுகுண்டு உள்ளது. அதுபோலவே வடகொரியாவிடம் அணுகுண்டு உள்ளது. இப்போது 10வதாக ஈரானிடம் அணுகுண்டு வந்துவிட்டதாகவே செய்திகள் வெளிவருகின்றது. இந்த அணுகுண்டு கையில், அதாவது நியூக்ளியர் கையில் இல்லாமல் இருந்ததால் தான் இந்த அமெரிக்க இஸ்ரேலிய கொடுங்கோல்வாதிகள் ஈரான் மீது பாய்ந்துள்ளார்கள். ஆகவே இனி தவிர்க்க முடியாத அவற்றை கையில் எடுக்க வேண்டும் என்பதை ஈரான் தற்போது உணர்ந்துள்ளது. உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னர் ஆயத்துல்லா கொமைனி அவர்கள் ஒரு சமாதான மிதமான நல்ல மனிதர். அவரே அணுகுண்டுகளை பொருத்த வேண்டாம், மனித குலத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஒரு ஆயுதம் வேண்டாம் என்று அவர்கள் தொடர்ந்து IRGC-உடைய வேண்டுகோளை புறக்கணித்து வந்ததால் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அணுகுண்டுகளாக பொருத்தாது ஈரான் இவ்வளவு நாளும் காத்திருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இந்த ஆயத்துல்லா கொமைனியை கொலை செய்து ஈரானை ஒரு கொடூர நாடாக, அணுகுண்டு உள்ள ஒரு நாடாக மாற்றியது வேறு யாரும் அல்ல, இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் என்பது தற்போது நிரூபணமாகிறது. நான் கொடூரம் என்று சொன்னேன் என்று சொன்னா, ஒரு நல்ல மாதிரி பண்புள்ள ஒரு நாடை நீங்க தான் மோசமான ஆயுதங்களை பாவிக்கக்கூடிய நாடாக மாற்றியிருக்கிறீங்க என்பதுதான் நான் சொன்னதன் கருத்து என்று கூறி, மீண்டும் இன்ஷா அல்லாஹ் மறுபடி முக்கியமான செய்திகளோடு சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.